ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்டில் கேங்கில் மீதி இருக்க மேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதான் இந்த சாக்கர், பெயிண்ட் த மேப், ரன் ரேஸ், ஸ்டீல் த சிக்கன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து விளாண்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிரால் விளாண்டு போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம சாக்கர் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு ஷேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குப்பா பாரு அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்டில் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நேர்மையாக சொல்லுங்கள், சும்மா 5க்கு 5, 6க்கு 5 அப்படிலாம் போடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம சாக்கருக்கு வந்திருக்கோம். சாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் தான் சாக்கர். ஓகேவா, ஃபுட்பாலோட மறு உருவம் சாக்கர். எடு 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 எப்படி வந்து எப்படி எடுத்து பார்த்தியா போடு, அவ்வளோதான் கோலு, ஸ்ட்ரெயிட் கோலு. யாருக்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சிட்டு போகுது. ஓ வந்துச்சு. எடி 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 ஐயோ ஐயோ இவங்க அடி அடிக்கிறாங்க. கோல் பண்ணிட்டாங்க. அவன் கோல் அடிச்சிட்டான். சரி, கோல் பண்ணிட்டானா? என்னடா ஐயோ வளர்ன்னு வளர்றாங்க. ஜெயிச்சான். கோல் அடிச்சு டேய் கும்மரானுங்க. என்ன ரவுண்டு கட்டி இந்த ஆமத்தலையனுக்கு எல்லாம் ஆமையா? ஒருவேளை இவனுக்கு ஒரு குரூப்பாக இருப்பானுங்களோ. 3 பேர் ஆமையாக இருக்கானுங்க. ஐயோ 4 பேர் அந்த டீமில். சத்தியமாக எனக்கு தெரியல. டே அடிடா பார்த்து எடுங்கடாடி. பால் எடுக்க முடியலங்க என்னால். கோல் போகுது பால் போகுதுன்னு நான் வளர்றேன். அவ்வளோதான், செத்துறான். அடிச்சிரு கோல் அடிச்சிரு. அடிடா பக்கி பயலே. கோல் அடிக்க சொன்னால் என்னடா பண்ணுறேன்? இருங்க, நான் கோல் கீப் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 கோல் போட்டாச்சு, பண்ணிடுவோம். கோல்கி பார்த்து அதாவது பால் வந்தால் தடுத்துடணும். தடுறா. ஐயோ என்னடா கோல் கீப் பண்ணுறேன் நான். அவ்வளோதான், போ எங்கேயாவது போ, வெளியோடு. கோல் கீனா அப்படி இருக்கணும். எப்படி கெத்தாக இருக்கா? இதுதான் கோல் கீயோட டெக்னிக்கு. வாங்கடா பக்கத்தில் தானே எகிரி அடிதாங்க. நம்ம ஒரு கோல் வேறு போட்டாச்சு. இப்போ தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். நம்ம கோல் ஏறுவோம். ஹோய் போடு அடி அடிக்க முடியலங்க. கோல் பேர் போகுது. பார்த்து டே ஐயோ டேய் என்னடா இத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்க இங்கே. போடு டே பால் எடுத்துறாதடா. போடா பால் எடுறா. என்ன அடிக்காதடா. ஓகே பால் அங்கே போச்சு. அவனை இங்கே டேரண்ட் வேறு வச்சுட்டு இருக்காங்க. அவன்கிட்ட அந்த டேரண்ட்டை வச்சது. போயிட்டே அடிச்சிரு. கோல் அடிச்சிருவாங்க. அவன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடிடா கோலை. அவ்வளோதான், 4 நம்ம ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. டே இவன் என்ன கோல்க்கு அடிக்கிறான்? ஃபவுல், இட்ஸ் அண்ட் ஃபவுல். வாங்கு டேய், போய் செத்து போயிரு மரியாதையா. நீயே சூசைட் பண்ணிட்டு செத்துரு. நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்போ அவ்வளோதான், கோலு. டேரெக்ட் கோலு போடுங்க. நம்ம 5 அடித்து ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம போகலாம். இவனு ஒருத்தனுங்க டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்கலையா அப்படின்னு ஆடு போடுறானுங்க. ஏண்டா டிவிஎஸ் ஸ்கூட்டி அவன்டா வாங்குவான். ஓகே, அப்புறம் பார்ப்போம். இப்போ பெயிண்ட் த மேப்புக்கு நம்ம போயிடலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பை வந்து பெயிண்ட் பண்ணோம். அதுலேயே பெயிண்ட் த மேப்புன்னு தான் கிளியராக எழுதியிருக்கானுங்க. நம்ம கிளியராக இருந்திருந்தாலும் புரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ் அப்படின்னு மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு போடுறானுங்க. இந்த சர்ச் ஆகிறப்பல போன தடவை லைக் போடாதவங்களாம் இந்த தடவை மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே, அப்போ நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போ மட்டும் சீக்கிரம் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்டாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் அது ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கரடி இருக்கான், அவனை கொண்டுடலாம். மிஸ் ஆகிறாங்க. கரடி மிஸ் ஆகிற செத்துப்போ. அவ்வளோதான், செத்துட்டான். கரடி செத்துட்டான். ஓகே, பெயிண்ட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இருங்க, இப்போ இந்த நீச்சல் போட்டு பெயிண்ட் எடுத்துருவோம். ஓகே, அப்படியே பெயிண்ட்டு இல்லை, நம்ம நீச்சல் அடித்தோன்னா மேலே பெயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம அடிக்கிற பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாயிண்ட் ஸ்கோர் ஆகும். இப்போ நம்ம இவனை கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட் ஆயிடுச்சா. ஸோ நம்ம பெயிண்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளோட பெயிண்ட்டு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு இவன் வரட்டும். இருங்க கொஞ்சம் நீச்சல் போட்டு வச்சுக்குவதுக்கும். ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான். இது பிரச்சனை தான். அடி அப்பா செத்துட்டாங்க. என்னடா கீழேருந்து வருது என்னமோ இங்கே பிரச்சோய். ஐயோ எனக்கு கீழே வந்துட்டேங்க நான். டே செத்துடா கரடி. நல்ல வேலை கரடி செத்துட்டான். இந்த கரடி நீ எல்லாம் என்ன தோக்கடிக்கிற. ரெட்டு ஸ்லீடிங். டே ப்ளூ ஸ்லீடிங்னு வாடா. ஐயோ ஹெல்த் வர இல்லையே எனக்கு. நல்ல வேலை ப்ளூ ஸ்லீடிங்கில் வந்துச்சு. ஐயோ செத்துருவாங்க. கொஞ்சம் தான் எனக்கு கேப் இருக்குது. இருங்க, இந்த இடத்துலலாம் அடித்து வைப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் வர கம்மியாக இருக்குது. போச்சு, பெயிண்ட்டும் கம்மியாயிடுச்சு. இருங்க
கொஞ்சம் பெயிண்ட் இருக்குது, அதை வச்சு இது பண்ணுவோம். மேனேஜ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நீச்சல் அடித்து பெயிண்ட்டை நம்ம பின்னாடி இருக்க டேங்க்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த டேங்க் அவ்வளோ சின்னதாக இருக்கே ப்ரோ, அதில் அவ்வளோ பெயிண்ட் வருமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க கைஸ் வருதே. பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட் வருதுன்னு பாருங்கள். நிறைய பெயிண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம பண்ணுற கொலையால் தான் வந்து நம்ம டீமே வந்து ஜெயிக்க போகுது. இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் குதிக்க மாட்டான். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. இதுக்கு நம்ம ஏறணுங்கிறக்காகவே அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஐயோ போச்சு. அட போங்கடாடி, இந்த பாக்ஸை கொஞ்சம் கலர் பண்ணி விடு. கலரே இல்லாமல் இருக்குது. ஓ பாக்ஸெல்லாம் கலர் பண்ண முடியாதா? இந்த இதெல்லாம் நீங்கள் முன்னாடி கேம் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்டா. பாக்ஸை கலர் பண்ண முடியும். ரெட்டு ஸ்லீடிங்கா ரெடி கொஞ்சம் அடிடா. ஐயோ பெயிண்ட் போச்சு. இருங்க நான் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கிறான். கரடி தலையன் வேறு எந்திரிச்சிட்டான். அவனை இப்போ நம்ம அடித்தே அவனை இல்லாட்டி நமக்கு பிரச்சனை. செத்துரு அப்பா சுற்றுட்டாங்க. இவ்வளோ தெரிச்சிருச்சு பாருங்க. பெரிய விஷயந்தாங்க இதெல்லாம். ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல என்னது இது ரெட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அது பார்க்கல. நான் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன், அதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஓகேவா என்னால் வெளியும் போக முடியல. இவங்க கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அடிப்போம். அப்படி பெயிண்ட் வந்து தேடி எந்திரிச்சிட்டாங்க அவன். எந்திரிச்சிட்டான் செத்துரு. அவ்வளோதான் போ. வேஸ்ட்டுங்க இவன். எந்திரிச்சு செத்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு எந்திரிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மேலே அப்படியே கலர்ஃபுல்லாக பண்ணி வைப்போம். எந்திரிச்சிட்டான் அவன். அங்கே ஒரு தெருக்கான் பாடுறான், அவனை பார்த்துக்கூடா. எந்திரிச்சிட்டே இருக்கான்டா அவன். அவ்வளோதான் மறுபடியும் செத்துட்டான். ஆட போடா, நீ எந்திரிக்கிறதே வேஸ்ட்டு. நான் கொஞ்சம் நீச்சல் அடிச்சுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அங்கே குறித்து சுற்றுறாங்க. எப்படி தொங்குறா பாருங்க கைஸ். பாருங்க அவன் தலை எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. பாவம் கைஸ் அவன். ஓகே எப்படியும் நம்ம ஜெயிச்சிட்டோம். பெயிண்ட்டு தான் மேப்லேயும் பயங்கரமான ஸ்கோரு. ஆனால் அந்த கடைசியில் அவன் பிரச்சனை தாங்கவே முடியல கைஸ். கடைசியில் அவன் வந்து தொங்கிட்டு இருந்தான். எனக்கு ஒரு தடவை ரொம்ப கடுப்பாயிடுச்சு இந்த ஆடு ஒரு நாள். சரி ஆடை ஸ்டாப் பண்ணி அவரும் அதிரடியாக இறங்கிடலான்னு முடிவுலாம் பண்ணிட்டேன். போய் பார்த்தா காசு கட்ட சொல்கிறானுங்க கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேஸ்னால் எனக்கு என்னன்னே தெரில. சரி நம்ம விளாண்டு பார்ப்போம். ரன் ரேஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஓடணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சர்ச்சிங் ஃபார் பிளேயர் அப்படின்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க சர்ச் பண்ணியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறானுங்க கைஸ். கொஞ்சம் டைம் நமக்கே டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே ரன் டு த ஃபஸ்ட்டாக ஓடணுமா இது? ரன் ரேஸ்னால் ஓடணும் போல கைஸ். இருங்க கைஸ் ஓடும்போது டேய் என்னடா இந்த அடி அடிக்கிறான் அவன் அடிக்கிறான்டா என்ன வலிக்குதுறான். எனக்கு பார்த்து பண்ணி விடுங்கடா அவனை. ப்ளூ டீம் ஜெயிக்கணும். இது ஒன்று வந்துக்கிட்டு ஐயோ நெட்டு குத்துக்கு சொல்லிக்கிட்டேனே. வந்தாச்சு. இருங்க கைஸ் இதில் போயிட்டு இப்படி எகிரி ஒரு ஜம்ப்பு டக்குன்னு போகணும். ஓகே இதில் உள்ளே போயிட்டே இரு. எது வருதோ அதில் போயிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான். அங்கே ஒரு திறந்து அவனை அடிச்சிச்சு. இருங்க கைஸ் இவனை ஒரு உதச்சாதான் சரிப்பட்டு வரும். நீ எல்லாம் ஒரு ஆள் வந்து என்னை வெதுக்குறி. ஐயோ ஏங்க இவனும் இப்படி போடா உள்ள போயிட்டான். கீழே விழுந்துட்டான் கைஸ் அவன். எப்படி வில்லத்தனத்தை பார்த்தீங்களா? ஓப்பன் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம. இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டாக போய் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ப்ரோ கைஸ். என்னடா திறக்க மாட்டேங்குது. அது திறக்காதுன்னு நினைக்கிறேன். இதான் திறக்கும். ஓகே திறந்துருச்சு. இது கரெக்டான டோரை பார்த்து நீங்கள் வரணும். இவ்வளோ நாளாக கண்டினியூஸாக நான் கரெக்டாக வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இது இல்லைங்க சீக்கிரம் போடா பின்னாடி நம்ம எதிரிகள்லாம் வரானுங்க. ஆல்ரெடி நான் பார்த்த வேலையால். ஓகே நமக்கு பவர் வந்துச்சு பார்த்திங்களா. நம்மளோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸு. பின்னாடி எவனோ ஒருத்தன் வரான். அவன் ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஓகே எவன் வந்தான்னு தெரில. ஓடடா. இது இல்லை இதை ஓட. உடச்சாச்சு இதை ஓடடா. இது இல்லை இதுதான் தான் வந்தாச்சு. சீக்கிரம் ஃபஸ்ட்டாக போய் ஜெயிச்சிட்றா எப்படியாது. அங்கே பவர் இருக்குது. இருங்க எனக்கு பவர் வேணுங்கிற அல்பாசனால் நான் இப்படி வந்துட்டேன். பரவாயில்ல போய்க்கலாம். ஓகே இதை உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். முடியலுங்க. உடச்சிட்றா அப்பா. ஓகே கைஸ் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். நம்ம பவர் எடுத்துக்கலாம். ஆனால் பவர் ஒன்றும் ஃபுல்லாக ரீஜெனரேட் ஆகலை. அவ்வளோதான் கைஸ் ஃபஸ்ட்டாக வந்தாச்சு. வழக்கம் போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக ஜெயிச்சாச்சு. ஓகே அடுத்த மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமான மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மேட்ச்சுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல் த சிக்கன். அதாவது கோழியை திருட போகிறோம் நம்ம. என்ன ப்ரோ சொல்கிற, தங்கத்தை திருடுனா பரவாயில்ல, கோழி எப்படி ப்ரோ திருடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் மேட்ச்குள்ளே போனால் தான் நமக்கே தெரியும். அது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோழி இருக்கும் ஓகேவா. கோழி வந்து ரேண்டமாக சுற்றிட்டு இருக்கும். அதை திருடிட்டு வந்து உங்கள் பேஸ், அதாவது உங்கள் பேஸ் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்கள் பேஸ் லைன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த கோழியை வைக்கணும். அவ்வளோதான் ஓகேவா. இப்போ பாருங்கள் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட கோழி பண்ணை ஓகேவா. இங்கே முன்னாடி பாருங்கள் கோழி இருக்கா. இப்போ நம்ம டக்குன்னு ஒரு கோழியை திருடிட்டு திருட முடியலங்க. பிக்கப் கோழியை திருடியாச்சு போட்டாச்சு உள்ள. அவ்வளோதான் ஓகேவா. இப்படி தான் நம்ம பண்ணணும்.
இருங்க 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 பின்னாடி கோழி இருக்குடா தூக்குடா. அரிசி மூட்டையை தூக்குறாங்க இவன். ஐயோ வரான் 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 பின்னாடி ஒருத்தன் வரான். வரமா பின்னாடி ஒருத்தன் வரான். கோழி கோழி இங்கே ஒரு கோழி வச்சுருக்கானுங்க, அதை நம்ம தூக்கிடுவோம். என்ன ஒரு வில்லத்தனம்னு பார்த்தீங்களாடா பார்த்தீங்களா? இந்த கரடி தலையை கரடி கரடி போகிறாங்க, திருட பார்க்குறான். ஐயோ அடிச்சிட்டான். கரடி வேண்டான்னு சொல்லிட்டேன், நீ தாவில்லாமல் வம்பு பண்ணேன்னா அவ்வளோதான், உன்னை எட்டி உதப்பேன். ஐயோ 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 அவ்வளோதான், போ போ செத்து போ. அவ்வளோதாங்க. இருங்க ஒரு கோழியை திருடிட்டு போயிடுவோம். இந்த கோழி எடு. இந்த கோழி நல்ல ராசியான கோழியாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேஸ்குள்ளே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஜெயிக்க போகிறோம் இதுலேயும். போட உள்ளே போடா. அந்த கரடியை நான் பார்த்துக்கிறேன். கரடி ஐயோ காட்டுத்தனம் அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், போடு போடு, வெளியே போ. ஐயோ கரடி வேண்டாம்டா வேண்டாம்டா. அவ்வளோதான் போ கரடி. அப்பா ஜெயிச்சிட்டோங்க. இதுலேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம். பரவாயில்ல, எனக்கு நமக்கு நாள் நல்லா இருக்குது போலையே, கண்டினியூஸாக வெற்றியாக இருக்குது. பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கேம். இந்த கேம் விளாண்டு முடிச்சோடனே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் யாராவது லைக் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். என்ன சரியாடா பென்குயின் தலையா? சரி சார். ஓகே, பென்குயின் தலையனே உத்தரவு போட்டான். இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம், கிக் த கிங், கிக்கு த கிங்கு. இதில் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ராஜா இருப்பார். அவரை நீங்கள் வந்து ராஜா இல்லை, ஒரு கிரீடம் இருக்குது ஓகேவா? அந்த கிரீடத்தை நீங்கள் எட்டி உதைக்கணும். போடு. நான் தான் உதைச்சேன். அங்கே பாருங்கள் அந்த கங்காரு இப்போ கிரீடத்தை எடுத்துட்டானா, இப்போ நீங்கள் அவனை கொல்லணும். இப்போ நீங்கள் அவனை கொண்டுட்டிங்கன்னா அவன் கிரீடம் வந்து உங்கள் டீமுக்கு வந்துடும். ஸோ உங்கள் டீம்மேட் எவ்வளோ நேரம் அந்த கிரீடத்தை வச்சுருக்கோனோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மேலே பாயிண்ட்ஸ் வரும் ஓகேவா? எனக்கு வந்து எப்போவுமே இந்த கிரீடம் கிடச்சதே கிடையாது. இந்த தடவையாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்படே. இவன் ஒருத்தன் ஐயோ பறக்கிறேன்டா நானே. அவனை ஒரு உத போடு. நல்லா பஞ்ச் பண்ணி அடி. அவ்வளோதான், போடு. மண்டையிலே குத்திட்டாங்க அவன். எங்கே அவங்கிட்டு இருக்கு? ஐயோ ஏங்க ரெட் டீம் வச்சுருக்காங்கங்க. கங்காரு யார் டீமு? ஆஹா ரெட் டீமா கங்காரு? நீ எனக்கு இது தெரியாமல் போச்சேடா. கங்காரு தலையா? போடு. ஐயோ ஏங்க காட்டுத்தனம் அடிக்கிறாங்க கங்காரு. இரு அவனை கொன்ற வேண்டியதான். இருங்க வேறு வழியில். ஐயோ ஏங்க கங்காரு காட்டுத்தனமாக அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா என்ன பஞ்சுன்னு? இருங்க இதை கழட்டிட்டு ஒரே அடி. எவனடா அடிச்ச லூஸு? கஷ்டப்பட்டு கழட்டினா இதை கழட்ட முடியலையே. கழட்டு எல்லாமே வந்துட்டாங்க. ஓடிடு. இப்படியே நம்ம கங்காருவை மட்டும் காலி பண்ணோம், அது போதும். அவ்வளோதான், அடிச்சாச்சா? ஐயோ நீங்கள் ஜெயிச்சிட்டானுங்க காட்டுத்தாங்கன்ட்டு. இருங்க இதில் எனக்கு தோக்க விருப்பம் இல்லை. ஸோ நம்ம இன்னொரு மேட்ச் இந்த கிக் த கிங் மட்டும் விளாட்லாம் ஓகேவா? இல்லை ஜெயிச்சு காட்டலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துடணும். அதாவது நான் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் நம்ம வச்சுக்கலாம். வேறு யாராவது நம்ம டீம்மேட்டாச்சும் வச்சுருக்கணும் ஓகேவா? அடுத்த டீம்மேட் வச்சுருந்தாங்கன்னா அவனை கொல்ற வரைக்கும் நம்மளால் வந்து அந்த கிரீடத்தை நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா? அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம பெரிய பிரச்சனை தான் இது. ஓகே, என்னடா இன்னும் சர்ச்சிங் ஃபார் பிளேயரா? ஓகே வந்துருச்சு. என்னடா இது சர்க்கஸா? ஓகே டக்குன்னு போய் கிரீடத்தை மட்டும் எடுத்துடுறா. ஸ்வந்தே போடா. எங்கடா கிரீடத்தை காணோம்? கிரீடம் எங்கடா போச்சு? ஏங்க கிரீடத்தை காணுமே. ஆஹா ஏங்க அது இதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க கிரீடத்தை. ஐயோ எங்க சுட்டுருச்சுங்க கேனன். என்ன பாருங்க எப்படி செத்து கிடக்குறேன்னு. என்னை பார்த்தால் பாவமா இல்லையா? ஓகே நம்ம டீம்மேட் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த அடி அடிக்குது. ஓகே இருங்க இந்த கேனன் பால் எடுத்து கங்காரு போட. வேஸ்ட் சாவு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு வந்துட்டுருக்க, போ வெளியே. இருங்க இவனை தூக்கி வெளியே போடுறான். டே ஐயோ அம்மா வேணாம்டா. கெமிலியான் வேண்டாம். இன்னுங்க இந்த அடி அடிச்சிட்டான். ஐயோ அவன்கிட்ட அந்த நாய்த்தலை என்கிட்ட தாங்க இருக்குது. அவனை போய் இன்றைக்கி அடிக்கிற அடியில் அவன்கிட்ட தரணும் ஓகேவா? அந்த கிரீடம் போடு, ஃப்ரீஸை போடு. ஐயோ ஃப்ரீஸ் வேறு எங்கேயோ போயிடுச்சுங்க. அடி. வந்துருச்சுங்க என்கிட்ட கிரீடம் என்கிட்ட உள்ளது, நான் தான் அரசன். ஓகே என்ன ஒருத்தனையும் காணோம். ஜெயிக்க போகிறாங்க அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வின்னு, அவ்வளோதான். போங்க இருங்க இந்த கெமிலியன் தலையனை தூக்கி போட்டுடலாம். இந்த கேனனுக்குள்ளே போடணுமா கெமிலியனை? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ அவன் எந்திரிச்சிருவானே, அதுக்குள்ளே எடுக்க முடியலங்க அவனை. சார் இந்த கேனனுக்குள்ளே போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும், எனக்கு ஆசையாக இருக்குது. ஐயோ கங்காரு வேணாம். கங்காரு போடு. ஜஸ்ட் மிஸ்.
டேய் சாவு சாட்டு கொண்டாதுடா. நல்ல வேலை. கங்காரு தூக்கு 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 தூக்கு. இந்த கேனனுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். சீக்கிரம் போடு. அவ்வளோதாங்க, செத்துட்டான். சுட்டாச்சு கங்காருவை. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து கரெக்டாக வந்துன்னு சொல்லும்போது ஆட் போட்டாங்க. அவன் பிளான் பண்ணி போட்டான் அவன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டில் கேங்கில் இருக்க எல்லா கேமும் எல்லா மேட்சஸ் எல்லா டைப் ஆஃப் மேட்சஸும் விளாண்டு உங்களுக்கு நான் வந்து காட்டிட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து நானும் என் தம்பியும் சேர்ந்து விளாண்ட வீடியோ வந்து வரும். ஓகேவா? அது கூடி சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்களேன், வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை ஒரு ஷேரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேம் நான் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி போடுறேன். ஓகேவா? அது என்ன கேமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன எப்படிப்பட்ட கேம், சும்மா சாதா கேமாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் சாதாவாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் ஓகே சொல்லுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணி அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட்டுருவோம். ஏய் ஓகே, பாய் கைஸ், பாய்.